விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சிபிஎம் கட்சி இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. 2026 வரை இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்டு தேர்தலில் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் 2021 தேர்தலின் போது திமுக ஒதுக்கிய இடங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர்கள் கொடுத்த அந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான இடம் தான். ஏன்னா நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்தமே 6 தொகுதிகள் தான் கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா அதை விட அவங்க கொஞ்சம் வலுவான இயக்கம் தான், கொஞ்சம் கூடுதல் தொகுதிகள் அவங்க கேட்டிருக்க கூடும். பட் அந்த நேரத்துல அந்த ஒரு மதசார்பற்ற அணியா உருவாகிறதுல உங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சம்மதிச்சிருக்காங்க. ரொம்ப குறிப்பா மார்க்சிஸ்டோட வருத்தம் ஏன் அப்படிங்கிற இன்னொரு கோணத்தை நம்ம பார்த்தோம்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவா கிளை விட்டிருந்த மாவட்டங்கள்ல ஒன்று கன்னியாகுமரி. ஒரு உதாரணத்துக்கு எதிராக பேசுறேன், கன்னியாகுமரி. இப்ப நீங்க வருத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். 2021 தேர்தலில் திமுக ஒதுக்கிய தொகுதிகளை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தேர்தல் வரப்போது இன்னும் 10 மாதங்கள்ல இந்த நேரத்துல இதை பதிவு செய்யறாங்க அப்படின்னு போது அதை வருத்தம்னு எடுத்துக்கணுமா இல்ல அதிருப்தின்னு எடுத்துக்கணுமா சார்? இல்ல, அவங்க அந்த 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 பேட்டியே நான் காலைல படிச்சிருந்தேன் தீக்குது நாளிதழ்ல. அவர் ஒரு விஷயத்த அதுல தெளிவுபடுத்தியிருக்காரு. நம்ம திமுகவிடம் கேட்கறது எல்லாமே நம்ம கோரிக்கை அப்படிங்கிற வார்த்தையும், மத்தியில நம்ம கண்டிக்கிறது, அதாவது அவங்க உள்ளரசியல பேசுகிற பொழுது மாநிலத்திலேயே நிறைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அந்த பேட்டியில சொல்றாரு. சொல்லிட்டு அதையெல்லாம் கோரிக்கைங்கிறாரு. மேல மத்தியில சொல்லுகிற பொழுதுதான் அதை அழுத்தம் கொடுக்குறோம் அல்லது அதை எதிர்க்கிறோம் அப்படிங்கறத சொல்றாரு. சோ இவங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அது அதிருப்தியா இருந்தாலும் வேற வழி இல்ல, வேற சாய்ஸே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மதசார்பற்ற அணி அப்படிங்கிற அணியை திமுக கூட்டணி இருக்கு. அவங்க அதனால அவங்க கொடுக்கிற இடத்த வாங்குற இடத்துலதான் இருக்காங்க. வேணா வலியுறுத்தலாம், கேட்கலாம். ஒரு உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே 2021 முன்பாகலாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே 2 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அவங்களுக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கூட கிடைக்கல. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலே ஏபி பெல்லார்மின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தெல்லாம் பார்லிமெண்ட் மெம்பரா இருந்திருக்காங்க. அந்த வாய்ப்பும் இப்ப கிடைக்கல. எல்லாமே சிபிஎம் என்னன்னா ஒரு மதசார்பற்ற அணி உருவாயிருக்கு, அந்த அணியை நம்ம சிதைச்சிடக்கூடாது, அந்த அணியினுடைய ஒரு அங்கமா இருந்து பாஜக எதிர்ப்புங்கிறதுல சிபிஎம் அதுல கரைந்து போகுது. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமா நிக்கணும், ஒரு மதசார்பற்ற அணியை உருவாக்கி இருக்காங்க, அந்த அணியோட ஒரு முதன்மையா நம்ம இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவங்களோட அந்த புரிதல் காரணமா ஒரு கட்டத்துல இடதுசாரி இயக்கம் பலவீனப்பட்டுட்டே வருது. நான் அதான் உதாரணம் சொன்னேன். கன்னியாகுமரியில 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சின்னமே பாதி பேருக்கு மறந்து போற அளவுக்கு 10 ஆண்டுகள் அவங்க அந்த களமே காணல, போட்டியே போடல. இந்த மாவட்டத்துல எந்த தொகுதியிலையும் போட்டி போடல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பாஜக எதிர்ப்பு, அதுக்காக திமுக கூட இருக்கிறது. ஆனா பழைய இடதுசாரிகள் போன்று அவர்கள் தீவிரமான போராட்டத்தையும் அரசியல் களத்துல அண்மை காலம் எடுக்கல. ஒரு சாம்சங் போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு பார்த்தோன்னா ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க. இன்னைக்கு உங்க திமுகவை மிரட்டக்கூடிய இடத்துக்கு வளர்ந்துட்டாங்கன்னு கிடையாது. திமுகவோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் சிபிஎம் இன்றைய நிலைப்பாடுகள். அதனால அவங்க திமுக கொடுக்கிற சீட்டை வாங்குற அளவுக்கு தான் இருக்க முடியும். பட் தேர்தல் இன்னும் ஒரு 10 மாதங்கள் 11 மாதங்கள்ல வர இருக்கிறதுனால மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு 10 தொகுதிகளாவது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படிங்கறதான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இது ஒரு வகையான அதிருப்தியும் வருத்தத்தையும் கலந்த ஒரு வெளிப்பாடு தான் இது. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.